ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சில் அவுட் வித் சௌமியா. இன்னைக்கு நம்ம சேனலில் நளதமயந்தி கதையை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த நளதமயந்தி பாத்திரம் மகாபாரத இதிகாசத்தில் வனப்பருவ புத்தகத்தில் வர ஒரு கிளை கதைங்க. சூதாட்ட நிகழ்வுக்கு அப்புறம் பஞ்சபாண்டவர்களில் மூத்தவரான யுதிஷ்டன் பெரும் யோசனையில் இருந்தார். எதுக்காக நம்ம சூதாடணும்? இதுக்காக நாட்டையும் தம்பிகளையும் மனைவியும் பணயம் வச்சு அவமானப்பட்டோம். என் ஒருத்தனோட தப்பான முடிவால இன்னைக்கு எல்லாரும் கஷ்டப்படுறாங்களே, இதுதான் விதியோ? என்ன மாதிரி கஷ்டப்பட்டவங்க உலகத்துல யாரும் இருக்க மாட்டாங்க, இனியும் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு பெருமூச்சு விட்டாரு. அப்போ அங்க வந்த வியாச மகரிஷி யுதிஷ்டனுடைய எண்ண ஓட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு, யுதிஷ்டா, நீ ஒருத்தன் தான் உலகத்துல கஷ்டப்படுறவன் மாதிரியும் உனக்கு மட்டுமே தாங்க முடியாத கஷ்டங்கள் வந்தது போலவும் நினைக்கிற. நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்மிலும் கஷ்டப்படுறவங்கள பார்த்து ஆறுதல் அடையணும். உனக்கு நெடத நாட்டு மகாராஜன் நலனை பத்தி தெரியுமா? அவனும் உன்ன மாதிரியே சூதாட்டத்துல நாடு இழந்தவன். சின்ன கடமை உன்னை செய்யாம விட்டதுக்காக பெரும் இழப்ப சந்திச்சவன். அவன் கதையை கேளு, அதுக்கப்புறம் உனக்கு வந்த கஷ்டமெல்லாம் ரொம்ப சின்னதா தெரியும்னு சொல்லி வியாசர் நலனுடைய கதையை சொல்ல ஆரம்பிச்சாரு. இந்த நல மகாராஜன் கதையை கேட்கிறவங்களுக்கு சனி பகவான் மூலமா ஏற்படுற கெடுபலன்கள் நடக்காதுன்றது ஒரு நீண்ட கால நம்பிக்கைங்க. சரி, அது என்ன கதைன்னு தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆகுக நாகுகி என்ற வேட தம்பதிகள் காட்டுல இருக்கிற ஒரு குகையில வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்போ அந்த வழியா வந்த துறவி ஒருத்தரை நல்லா உபசரிச்சாங்க. இரவு வேளையாச்சு, குகைக்குள்ள 2 பேர் மட்டுமே தங்க முடியும். வெளியவும் பயங்கர இருட்டு, மிருகங்கள் நடமாடுற காடு. தன் மனைவியை வெளியே படுக்க சொல்றது பாதுகாப்பு இல்ல. துறவியையும் வெளியவே தூங்குங்க, நாங்க உள்ள படுத்துக்கிறோம்னு சொல்றதும் மரியாதை இல்ல. அதனால தன்னுடைய மனைவியையும் துறவியையும் குகைக்குள்ள தூங்க சொல்லிட்டு அவன் வெளியவே படுத்துக்கிறான். எந்த அளவுக்கு அவன் மனைவி மேல அதீத நம்பிக்கையும் காதலும் தன் மேல மரியாதையும் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை செய்வான்னு அந்த துறவி பெருமிதப்பட்டார். ஆனா அசந்து தூங்கிட்டு இருந்த வேடனை ஒரு மிருகம் கொன்னுடுது. அவன் இருந்ததும் அவளும் அவன் இல்லாம இருக்க முடியாதுன்னு உயிர் துறந்துடுறா. தனக்காக உயிரிழந்தவங்களை பார்த்து வருந்தின முனிவர் அவரும் பக்கத்துல இருந்த ஏரியில மூழ்கி உயிரை விட்டுடுறாரு. அந்த வேடனே பின்னால நெடத நாட்டு அரசன் நலனாவும் அவனுடைய மனைவி ஆகுகி விதர்ப்ப நாட்டு அரசன் பீமன், அதாவது பஞ்ச பாண்டவர்கள்ல வர பீமன் கிடையாது, இது வேற, அவருடைய மகள் தமயந்தியாவும் முற்றும் துறந்தவரான முனிவர் உயிர் போனாலும் இருந்தாலும் யாரும் கவலைப்பட போறதில்ல. அவர் என்ன செஞ்சிருக்கணும்? நீங்க கணவன் மனைவி, நீங்க எப்பயும் போல உள்ள படுத்துக்கோங்க, நான் வெளியே இருக்கேன்னு சொல்லிருக்கணும் இல்லையா? அவரால் 2 உயிர் போனதால மனித நிலையிலிருந்து தாழ்ந்து அன்னமா பிறக்கிறாரு. போன பிறவில செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமா இந்த பிறவியில இவங்களை சேர்த்து வைக்க உதவி செஞ்சாரு. நலனுடைய ஆட்சியில நெடத நாடு செல்வ செழிப்புல மூழ்கி இருந்துச்சு. ஒரு நாள் நலன் பூப்பறிக்க அவனுடைய நந்தவனத்துக்கு போயிருந்தான். அங்க தடாகத்துல ஒரு அழகான அன்னப்பறவை இருக்கிறத பார்த்தான். என்ன அதிசயம்! அது கிட்ட அவன் போனதும் அது பேச ஆரம்பிச்சுது. ஒரு பறவை பேசுதே, நம்ப முடியலையேன்னு அவன் நினைக்கிற வேளையில, மகாராஜா, நான் சொல்வதை கேள். 8 திக்கிலும் உன் பெயரும் புகழும் பரவி இருப்பதை நான் அறிவேன். அப்படிப்பட்ட மாவீரனான உன் தோள்களில் தவழ்ந்து விளையாட உனக்கேற்ற மனைவி வேண்டுமல்லவா? அப்படிப்பட்ட ஒருத்தியை நான் அறிவேன். அவள் பெயர் தமயந்தி, விதர்ப்ப நாட்டை சேர்ந்தவள், அழகில் சுந்தரி அப்படின்னு அந்த பறவை சொல்றப்பவே, யார் அந்த தமயந்தி? அவளை பத்தி இந்த அண்ணம் சொல்லும் போதே ஒருவித உணர்ச்சி எனக்குள்ள ஏற்படுதே. அவளை நான் முன்ன பின்ன பார்த்தது கூட இல்லையே. அப்படி இருந்தும் அவ எப்படி என் மனசுக்குள்ள ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சான்னு திகச்சு போயிருந்தான் நலன். அவளை பார்க்காமே அவன் மனசுக்குள்ள காதல் கோட்டையை கட்ட ஆரம்பிச்சான். மணந்தா அது தமயந்தியதான்ற நிலைக்கு வந்தவனுடைய மனசு அவளை நேர்ல பார்க்கணும்னு துடிக்க ஆரம்பிச்சது. தமயந்தியை எனக்கு திருமணம் செய்து வைக்க உதவி செய்வாயா அண்ணமே அப்படின்னு தன்னை மறந்து கேட்டான் நலன். உடனே அந்த பறவையும், நிச்சயமாக, அவளிடம் உன்னை பற்றி எடுத்துரைக்கிறேன். உங்கள் மனங்களை இணைக்க நான் ஒரு பாலமாக இருப்பேன். தமயந்தி உன் மார்பில் சாய்வது உறுதி. வருந்தாதே,
அவளை மனைவியாக அடையும் பாக்கியம் உனக்கே கிடைக்கும்னு சொல்லிட்டு அண்ணம் அங்கிருந்து விதர்ப்ப நாட்டை நோக்கி பறந்து போச்சு. அவளையே நினைச்சுக்கிட்டு எந்த இயற்கை சார்ந்த படைப்பை பார்த்தாலும் என் தமையந்தி அழகு இப்படி இருக்குமோ, அவள் குரல் அப்படி இருக்குமோ, அவள் வாசனை இப்படி இருக்குமோ, என்னை அவள் ஏற்றுக்கொள்வாளா, இந்த அண்ணம் அவளிடம் போய் சேர்ந்திருக்குமானுலாம் தமையந்தி தாசனாவே மாறி போனான் நலன். இப்படி அவன் தவிச்சிட்டு இருந்த வேளையில அன்னப்பறவை தமையந்தி இருப்பிடத்தை அடைஞ்சது. தமையந்தி அப்படின்னு ஒரு குரல். ஆ, பேசும் பறவையான ஆவலோடு ஓடி வந்தவ, நீ யார், எங்கிருந்து வருகிறாய், உனக்கு என்ன வேண்டும், என் பேரை நீ எப்படி அறிவாய்னு கேள்வியா அடிக்கிட்டு இருந்தா. அதுக்கு அண்ணம் சொன்ன ஒரே பதில், என் உயிர் உன் கையில். உடனே தமையந்தியும், ஐயோ, உன்னை யாரேனும் துன்புறுத்துகிறார்களா, இனி அந்த கவலை வேண்டாம், நீ என்னுடனே இருந்து விடுன்னு சொல்றா. உடனே பறவை, எனக்கு ஒன்றுமில்லை, நான் சொன்ன இந்த வார்த்தைகளுக்கு சொந்தக்காரன் நிடத நாட்டு மன்னன் நலன்னு சொல்லுது. ஏன், அவருக்கு என்னன்னு எதுவும் புரியாம அவள் பதிலுக்கு கேட்க, தமையந்தி, நலனின் மனது தங்கம், அவனது இதயத்திற்குள் ரத்தம் பாயவில்லை, அன்பும் இரக்கமும் மட்டுமே ஆறு போல் ஓடுகிறது. அவனது ஆட்சி தர்மத்தை கட்டி காக்கும் நல்லாட்சியாக விளங்குகிறது. அன்பில் மட்டுமல்ல, நான் பார்த்ததிலே அவன் ஒருவனை தான் நல்ல அழகன் என்று சொல்வேன்னு பறவை சொல்லிட்டு இருக்கப்பவே அவன் நெஞ்சுக்குள்ள அந்த வார்த்தைகள் ஆழமா பாய ஆரம்பிச்சது. ஒரு பெண்ணுக்கு தேவை அன்பு கணவன். அவனே அழகனாவும் அமைஞ்சிருந்தா இன்னும் மகிழ்ச்சி. அவனுக்கே செல்வமும் கோடி கோடியா இருக்குன்னா ரெட்டிப்பு சந்தோஷம் தானே. தமையந்திக்கும் அதே உணர்ச்சி தான். ஏ அன்னமே, நீ சொல்லும் அந்த ஆணழகனை நான் இதுவரை கண்டதே இல்லை. ஆனாலும் என்னவோ அவனோடு பல காலம் வாழ்ந்தது போன்ற உணர்வு என்னுள் எழுகிறது. என்னை அறியாமல் அவன் மேல் காதல் வயப்பட்டு விட்டேன். எனக்காக அவனிடம் போய் என் காதலை தொது சொல்வாயா அப்படின்னு வெட்கத்தோட கேட்டா. மகிழ்ச்சி அடைஞ்ச அன்னப்பறவையும், உன் காதலனுடன் சேர்த்து வைப்பது என் பொறுப்பு, உன் உள்ளம் கவர்ந்த கல்வனிடம் உன் காதலை தெரிவித்து விடுகிறேன்னு சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து பறந்து போச்சு. இந்த பறவை போய் நலன் கிட்ட தன் காதலை சொல்லுமா, அதை அவன் ஏத்துப்பானா, இல்லை ஏதும் இடைஞ்சல் வருமான்ற கவலையில முகம் வாடி போயிருந்தா தமயந்தி. இதை கவனிச்ச அவ தோழிகள் உடனே மகாராணி கிட்ட, அதாவது தமைந்தியோட அம்மா கிட்ட போய் சொல்றாங்க. இதை கேள்விப்பட்ட அவளுடைய பெத்தவங்க என்னவோ ஏதோன்னு பதறி போய் தமையந்திய பார்க்க, இது ஏதோ இள வயசு வியாதிதான்னு அவங்களால உணர முடிஞ்சது. நம்ம பொண்ணுக்கு திருமண வயசு வந்துருச்சு, அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல துணையை தேர்ந்தெடுத்து கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. உடனே சுயம்பரத்துக்கு ஏற்பாடு செய்யலாம், அவ விரும்புற ஆளை தேர்வு செய்யட்டும்னு எல்லா நாடுகளுக்கும் போய் இந்த விஷயத்தை அறிவிக்கும்படி தூதர்களை அனுப்பி விடுறாங்க. இதுக்கிடையில தமைந்தி கிட்ட இருந்து தூது சொல்ல வந்த அன்னமும் நலனை வந்து அடைஞ்சது. அன்னப்பறவைய பார்த்தவன் அவசரமும் படப்படப்போடையும் தமையந்தி பதில் என்னவா இருக்கும்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருந்தான். அவனுடைய மன துடிப்பை புரிஞ்சுக்கிட்ட அன்னம், உன்னை அவள் ஏற்றாள், உன் பெருமையை உணர்ந்து கொண்டாள், கண்டதும் காதல் கொள்வதே உலகில் இயல்பு, நீங்களோ காணாமலே காதல் கொண்டீர்கள்னு சொல்லிட்டே இருக்கும் போதே பீமராஜன் அனுப்பின தூதுவர்கள் சுயம்பரம் பத்தி சொல்லவும் உடனே விதர்ப்ப நாட்டை நோக்கி நலன் வேகமா போனான். இங்க இப்படி இருக்க இந்திரலோகத்துக்கு நாரத முனிவர் போறாரு. இந்திரன் அவரை வரவேற்க, விஷயம் இல்லாம நாரதர் வரமாட்டாரே, என்ன சங்கதின்னு ஆவலுடன் கேட்டான் இந்திரன். இந்திரா, வழக்கமாக உன்னை காண பல தேசத்து மன்னர்களும் வருவார்களே, இன்று யாரையும் காணவில்லையே, கவனித்தாயா அப்படின்னு நாரதர் கேட்டாரு. ஏற்கனவே இதை பத்தி குழப்பத்தில் இருந்த இந்திரன், ஆம் நாரத முனிவரே, இதற்கான காரணம் என்ன என்று தெரிந்தால் என் குழப்பம் தீரும்னு பதில் சொன்னான். அதுக்கு நாரதரும், விதர்ப்ப நாட்டு இளவரசி தமயந்திக்கு சுயம்பரம் நடக்க போகிறது, பூலோக மன்னர்கள் எல்லாம் அங்கு போய் குவிந்திருக்கிறார்கள், அதனால்தான் உன்னை காண யாரும் இங்கு வரவில்லை. அது மட்டுமல்ல, அவள் உன் லோகத்தில் இருக்கும் ரம்பை, ஊர்வசி, திலோத்தமை ஆகியோரின் அழகெல்லாம் ஒன்று சேர்த்தது போல கடைந்தெடுத்த வடிவம்னு நாரதர் இந்திரனை தூண்டி விடுறாரு.
நாரதனுடைய வார்த்தைகள் இந்திரனுடைய மனசுல ஆசை அலைகளை எழுப்புச்சு. அந்த தமயந்தி இந்திரலோகத்து ராணியானா எப்படி இருக்கும்னு கற்பனை செய்ய ஆரம்பிச்சான். அது மட்டும் இல்ல, இந்திரன் அவையில இருந்த அக்னி, வருணன், யமதர்மராஜாவுக்கும் தமயந்தி மேல ஆசை ஏற்பட்டுச்சு. எல்லாருமா சேர்ந்து விதர்ப்ப நாட்டை நோக்கி கிளம்பி போனாங்க. அவங்களுடைய ஞான திருஷ்டியில நிடத நாட்டு அரசன் நளனை தமயந்தி விரும்புறான்றது தெரிய வந்துச்சு. அதுக்கேத்த மாதிரி நளனும் தேர்ல விதர்ப்ப நாட்டுக்கு வேகமா போயிட்டு இருக்கத கவனிச்சாங்க. அவனை தடுத்து நிறுத்தி அவங்க முந்திக்கணும்னு கண்ணிமைக்கும் நேரத்துல விதர்ப்ப நாடை வந்து நளனை தடுத்தாங்க. தன் முன்னாடி வந்து நிக்கிற இந்திரனை பார்த்த நளன் அவனை வணங்கிட்டு, என்னை ஏன் தடுக்கிறீர்கள்? நான் தமயந்தி சுயம்வரத்தில் கலந்து கொள்ள சென்று கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்னு நளன் பணிவா கேட்டான். நளனே, நான் இப்போது உனக்கு ஒரு கட்டளையிடப் போகிறேன். அதை நீ முடித்து தர வேண்டும்னு இந்திரன் சொன்னான். இந்திரன் தன்னுடைய ஆசைக்கே தடை விதிக்க போறான்றது தெரியாம கொஞ்சமும் யோசிக்காம, தேவேந்திரா, தங்கள் கட்டளையை நிறைவேற்ற நான் தயார்னு வாக்களிச்சுடுறான் நளன். நாங்களும் தமயந்தியை பெண் பார்க்க வந்துள்ளோம். எங்கள் நாள்களில் யாரேனும் ஒருவரது தகுதி திறமை அறிந்து யாரை அவளுக்கு பிடித்துள்ளதோ அவர்களுக்கே அவள் மாலை சூட்ட வேண்டும் என சொல்லி வர வேண்டும் அப்படின்னு கிடுக்கு பிடி போடுறான் இந்திரன். இதை கேட்ட நளன் அதிர்ந்து போனான். கொடுத்த வாக்க ஒரு மன்னன் என்னைக்கும் மீற மாட்டான். ஒரு நாளாவது தமயந்தியோடு வாழ்ந்தா அந்த நாள் தன் வாழ்க்கையில பொன்னாளா இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்த நளனுக்கு தன் காதல் காணல் நீரா போனதை நினைச்சு வருத்தத்தோட இருந்தான். கொடுத்த வாக்க மீற முடியாது. அதே நேரம் தமயந்தி கிட்ட இந்த விஷயத்தை எடுத்து சொன்னா அவளுடைய மனசு உடைஞ்சு போகும்னு கவலையா இருந்தான். இருந்தாலும் அவன் செஞ்சு கொடுத்த வாக்க நிறைவேற்ற நினைச்சான். இந்திரா, உனக்காக நான் தூது போக தயார். ஆனால் அரண்மனை கன்னி மாடத்தில் காவல் பலமாக இருக்குமே, அதை எப்படி கடந்து செல்வேன்னு நளன் கேட்க, நளனே, நீ தமயந்தியை தவிர யார் கண்ணிலும் படமாட்டா என்று உறுதியளிக்கிறேன். போய் வா அப்படின்னு இந்திரன் நளனை அனுப்பி வைக்கிறான். நகரோட அழகை ரசிச்சபடியே தன் கனவு கண்ணிக்கிட்ட தான் செய்ய போற காதல் தியாகத்தை பத்தி பேசுறதுக்காக நளன் கன்னி மாடம் வந்து சேர்ந்தான். அவனை முன்ன பின்ன பார்த்ததில்லைனாலும் கன்னி மாடத்துக்குள்ள புகுந்து தன் கிட்ட வர தைரியம் நளனை தவிர வேற யாருக்கு வரும்னு கணிச்ச தமயந்தியோட விழிகள் நளனுடைய விழிகளை சந்திச்சுது. கண்கள் ரெண்டும் கலந்ததும் காதல் ஊற்றெடுத்துச்சு. நளனுடைய பேரழகு தமயந்திய பைத்தியம் போல ஆக்குச்சு. ஒரு கட்டத்துல அவனை அப்படியே அணைச்சுக்கலாமான்னு கூட அவளுக்கு தோணுச்சு. ஆசை வெட்கத்தை வெல்ல பார்த்துச்சு. ஆனாலும் பெண்மைக்கே உரிய நாணம் அவளை தடுத்துருச்சு. நீங்கள் யார்? அரண்மனையின் கட்டுக்காவலை மீறி கன்னி மாடத்திற்கே வந்து விட்டீர்களே. ஒருவேளை நீங்கள் தேவலோகத்தை சேர்ந்தவரோ? உண்மையை சொல்லுங்கள்னு தமயந்தி கேட்டா. தமயந்தி, நீ நினைப்பது சரியே. நான் தான் நளன். ஆனாலும் உன்னை மனம் முடிக்க இயலாத நிர்பந்தத்தில் இருக்கிறேன்னு நளன் சொல்லிடுறான். தமயந்தியோட மனநிலை என்னவா இருக்கும்? அடுத்து என்ன ஆச்சு? அவன் அங்கிருந்து போயிட்டானா? தமயந்தி சுயம்வரம் அதுக்கப்புறம் எப்படி நடந்துச்சு? தேவர்கள் 4 பேர்ல யார் அவ திருமணம் செஞ்சா? இது எல்லாமே பார்க்கலாம் அடுத்த வீடியோல.